அத்தியாயம் 34. விக்கிராந்தின் பேச்சின் காரணமாக ராஜமின் முகத்தில் புன்னகை தோன்றியது. உன் பகல் கனவெல்லாம் நல்லாதான் இருக்கு விக்கி. ஆனால் அழகிய இளவரசனா? எங்கே காணும்? எங்கே போயிருக்கான் அவன்? என்று சொல்லிக் கொண்டே தேடுவது போல பாவனை செய்தாள் ராஜம். மம்ஸ், நீங்க ஒரு பேட் மம்ஸ். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆனால் உங்களை பாருங்க, இந்த ஸ்மார்ட் அண்ட் ஹான்சம் விக்கியை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க. கிரர், நான் உண்மையை தான் சொல்வேன். சும்மா பேச்சுக்கெல்லாம் என்னால பொய் சொல்ல முடியாது. ஆனாலும் பாத்துடா, பிரியா கிட்ட நோஸ் கட் வாங்க போற. எதுக்கும் டெட்டால் பெயிண்ட் ஏட் எல்லாம் ரெடியா கையில வச்சுக்கோ. இந்த காதல் இளவரசனை பத்தி உங்களுக்கு தெரியலை. எவ்வளவு சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப நல்லது. அந்த ஜீவா இன்னும் 2 மாசத்தில கனடா கிளம்பிடுவான். அதுக்கு ராஜம் பேசி முடிக்கும் வரை காத்திருக்காமல் பச். 2 மாசம் எல்லாம் யாருக்கு வேணும்? அதுக்கு முன்னாடி எங்க கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க என்றான் விக்கிராந்த். உன் கனவில தானே நடக்கும் என்று வாரினாள் ராஜம். பார்க்க தானே போறீங்க. சரி, அதெல்லாம் அப்புறம். எனக்கு பெரியம்மா வீட்டு அட்ரஸ் கொடுங்க அம்மா. ராஜம் விக்கிராந்தை சந்தேகத்துடன் பார்த்தாள். என்ன மம்ஸ் இப்படி ஒரு லுக் தரீங்க? சரி, இப்போவே நல்லா பார்த்துக்கோங்க. சீக்கிரமே உங்க மருமகளுக்கு நான் சொந்தமாக போறேன். அப்புறம் அவ பர்மிஷன் இல்லாமல் என்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. போடா அரட்டை. முதல்ல அட்ரஸ் கொடுங்க அம்மா. அது எதுக்கு உனக்கு? எனக்கு 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க மம்ஸ். அப்போ அட்ரஸும் சொல்ல முடியாதுங்க சார். அவ சொல்லலைன்னா என்ன விக்கி, நான் சொல்றேன், எழுதிக்கோ என்றார். அதுவரை அமைதியாக பேப்பர் படிப்பது போல் பாவ்லா செய்தபடி அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த கணபதி. தேங்க்ஸ் அப்பா. நலல்வங்களுக்கு எல்லா திசையிலும் உதவி கிடைக்குமா? ரஜினி ஸ்டைலில் வசனம் பேசிய மகனை பொய் கோபத்துடன் முறைத்தாள் ராஜம். அவன் அதை கண்டு கொள்ளாமல் அப்பா சொன்ன முகவரியை ஒரு சிறிய பேப்பரில் குறித்து கொண்டான். சரிம்மா, எனக்கு முக்கிய வேலை இருக்கு, கார் எடுத்துட்டு போறேன். விக்கி, நான். ராஜம் சிறு தயக்கத்துடன் எதையோ சொல்லல் தொடங்க கணபதி மனைவியை தடுத்தார். ராஜம், அவனை தடுக்காதே. நீ போயிட்டு வா விக்கி. பத்திரம். சரிப்பா. பை மம்ஸ். சீக்கிரம் வெற்றி மாலையுடன் திரும்புறேன். பை பை. உல்லாசமாக விசில் அடித்தபடி சென்ற மகனை பார்த்திருந்த ராஜம் பின் கணவனை கேள்வி மின்ன பார்த்தாள். மனைவியின் கேள்வி புரிந்தவராக, அவன் குழந்தையில்லை ராஜம். அவனுக்கு முழு விபரமும் தெரிறது நல்லதுதான். அதுக்கு மேல என்ன சொல்றான்னு பார்ப்போம் என்றார் கணபதி. அரை மனதுடன் சரி என்ற அர்த்தத்தில் தலை அசைத்தாள் ராஜம். வீட்டிலிருந்து கிளம்பி பல நிமிடங்கள் ஆகியிருந்தாலும் இன்னமும் குதூகலத்துடன் விசில் அடித்தபடி காரை ஒட்டிக் கொண்டிருந்தான் விக்கிராந்த். அம்மாவின் எதிர்ப்பை எளிதாக தவிடு பொடியாக்கிவிடும் துருப்பு சீட்டு தன்னுடைய கையில் இருக்கும் நம்பிக்கையில் அவனுள் சந்தோஷம் பொங்கியது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கியிருந்த நிலையில் அவனுக்கு பிடித்த பிரியாவை விரைவில் அவனுக்கு மனைவியாக போகிறாள் என மனதில் ஓடிய எண்ணம் அவனை வானில் சிறகடித்து பறக்க வைத்தது. அவன் கனவில் பார்த்த அவனின் கனவு காதலி நேரில் வந்துவிட்டது போல. சில நாட்களுக்கு முன் விடிகாலையில் அவன் பார்த்த பிரியாவின் உருவம் விக்கிராந்தின் கண்முன் வந்து நின்றது. அந்த நினைவில் அவனிற்கு இப்போதும் சிலிர்த்தது. பிரியா அவனுடைய தேவதை. அவளுடன் அவன் இணைவதை தடுப்பது போல எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறியதான் போகிறான். மகிழ்ச்சியும் நம்பிக்கையுமாக வைஜெயந்தியின் வீட்டை தேடி கண்டுபிடித்தான் விக்கிராந்த். வாப்பா விக்கிராந்த், அம்மா சொன்னாங்க நீ வருவன்னு. வீட்டை கண்டுபிடிக்க சிரமப்பட்டியா? முகம் மலர அவனை வரவேற்றாள் வைஜெயந்தி. அம்மா சொன்னார்களா? ஏதேனும் சதி வலையோ? சொல்லாமல் ரகசியமாக கிளம்பியிருக்க வேண்டுமோ? மனதில் பல கேள்விகள் தோன்ற அதை காட்டிக்கொள்ளாமல், இல்லை பெரியம்மா, ஈஸியா கண்டுபிடிச்சுட்டேன். ஊரு காத்து எப்படி சூப்பரா இருக்கு. சும்மா ஜில்லுன்னு பறக்குற மாதிரி இருக்கு. எங்கே பாரு பச்சை பசுமையா, ரொம்ப அருமையா இருக்கு பெரியம்மா. பிரியா இங்கே வராம எப்படி சென்னையிலேயே சுவரை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியலை என்றான் விக்கிராந்த். பிரியாவின் பெயரை கேட்ட உடன் வைஜெயந்தியின் முகம் கனிந்தது. ஆனால் உடனேயே அவள் ஏன் இங்கே வராமல் இருக்கிறாள் என்பதன் நினைவில் வாடவும் செய்தது. என்னப்பா விக்கி, பிரியா உன்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. சரி சரி, அதையெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல வந்து சாப்பிடு. நீ கிராமத்து சமையல் சாப்பிட்டு நிறைய வருஷமாகியிருக்குமே, எப்படி இருக்குன்னு பாரு. பிகு செய்யாமல் உணவை உண்டவன் வைஜெயந்தியின் சமையலை தேவைக்கு அதிகமாகவே புகழவும் செய்தான். தன்னுடைய சமையலை புகழ்பவரின் புகழ்ச்சியில் மயங்காத பெண்ணும் உண்டா? வைஜெயந்தியும் மிகவும் சந்தோஷப்பட்டாள். ராஜம் ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னை போல ஒரு தங்கமான ஒரு மகன் இருக்கானே. ஹும். ஏன் பெரியம்மா இப்படி ஒரு பெருமூச்சு? இறந்து போன அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? பாம்பை தீண்டிவிட்டவள் போல் பதறினாள் வைஜெயந்தி. இப்போ எதுக்கு அவன் பேச்சு? அதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறன்னா தூங்கு, சாயங்காலம் சந்தைக்கு போகலாம். இல்லை பெரியம்மா, தூக்கம் வரலை.
உங்களுக்கு வேற வேலை இருக்கோ? சமையலறை வேலைதான். ஏன்பா என்ன? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா. சுவரில் சாய்ந்தபடி கீழே அமர்ந்த வைஜெயந்தி சொல்லுப்பா என்றாள். அது பெரியம்மா. வந்து பிரியா பத்தி. பிரியாவா? என்ன விஷயம்? அவளுக்கு உங்க எல்லோரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவும் போன்ல நான் மட்டும் தான் பேசுவேன். அவ அமைதியா கேட்டுட்டே இருப்பா. இப்போ எல்லாம் உங்க குடும்பத்தை பத்தி நிறைய பேசுறா. வர்ஷாவோட வேற அப்பப்போ போன்ல பேசுறாளாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்போ போன் செய்தாலும் அவ நம்பர் ஃப்ரீயா தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வேற விஷயத்துக்கும் அந்த மொபைல் பயன்படுது. அவன் சொல்ல ஆரம்பித்த விஷயம் என்ன என்று புரியாமல் வைஜெயந்தி பேசிக்கொண்டே போகவும் மம் என முனகினான் விக்கிராந்த். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே விக்கி. என்ன விஷயம்? கடைசியில் வைஜெயந்தியே அவனிடம் கேட்டாள். அது பிரியா கல்யாணம் பத்தி பெரியம்மா. அட ஆமாம், நீயும் கூட அந்த பையனை பார்த்ததானே? ராஜம் சொன்னா. எப்படி இருக்கான்? உனக்கு என்ன தோணுது? பிரியாக்கு சரியானவனா இருப்பானா? அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாமல் பெரியம்மா நான் பிரியாவை கல்யாணம் செய்துகட்டா? என மனதில் இருந்த கேள்வியை கேட்டான் விக்கிராந்த்.